1000 கோடி சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் வீட்டு பிள்ளை இந்த சமுதாயத்திலே சமத்துவம் வேண்டும் என்பதற்காக உழைத்தார்கள். அந்த உழைப்பின் அடிப்படையிலே விளைந்ததுதான் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்திலே பயிற்சி பெற்றவர்தான் அண்ணா, கலைஞரை போன்ற தலைவர்கள் எல்லாம். அதிலே எண்ணத்தை இளைஞர்கள் இருந்தார்கள். அதிலே பேராசிரியர், நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற பல்வேறு தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களை தட்டி எழுப்பி அவர்களுக்கு ஆதரவு தந்து அவர்களை சமத்துவப்படுத்துவதற்கு அரும்பாடுபட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம் என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லா துறைகளிலும் தமிழகம் வளர்ந்திருக்கிறது. இதை பார்க்க முடிகிறது. இதை பார்த்து மத்தியிலே இருக்கிற மோடியின் அரசு பல்வேறு வகையான இடையூறுகளை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை. கல்விக்கு தர வேண்டிய 2000 கோடி அதை இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் தருவேன் என்று மத்திய கல்வி அமைச்சர் சொல்கிறான் என்றால், இந்த நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டில இருந்து ஆண்டுல மட்டும் எவ்வளவு வாங்கிட்டாங்களா? இந்த நாட்டில் இந்த ஆண்டுல மட்டும் 27,234 கோடி வாங்கியிருக்கான். 27,236,236,000 கோடி வாங்கியிருக்கான். நம்ம தமிழ்நாட்டிலே இருந்து மட்டும் ஜிஎஸ்டி மட்டும். இந்த ஜிஎஸ்டி எவ்வளவு கையெழுத்து போட்டான்? யார் போட்டது? அந்த காலத்திலே முடியாது என்று சொன்னதை ஜெயலலிதா கூட செய்யாததை இந்த எடப்பாடி பழனிசாமி வர முடியாத ஒரு ஆள். இவனை ஏன் பிஜேபி வளர்த்துக்கிறாங்க? இவன் ஒண்ணும் தெரியாதவன், காலில் வந்து பொறுப்பானவன். இவனுக்கு உலகத்தை பற்றி தெரியாது, நாட்டை பத்தி தெரியாது, தமிழ்நாட்டை பற்றி தெரியாது, தமிழ் இலக்கியங்களை தெரியாது, தமிழ் வரலாற்றை தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் நமக்கு தேவை என்று கருதுகிறான். அதன் அடிப்படையிலே தான் அவனை வளர்த்திருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் செஞ்சிருக்கார் சாதனை என்ன தெரியுங்களா? இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் கைது போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஜிஎஸ்டி, நெட்டு, நீட்டு இதெல்லாம் கைது போட்டுருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கைகளால், அடிமைத்தனத்தால் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்வார்கள், பாதம் தாண்டி நம்ம காலத்தில் போறோம் அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இங்கே நாம் முதலமைச்சராக வரவேற்கிறார். இங்கே இருக்கிற ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாம் அவன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது போல சொல்லியிருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய தலைவருக்கு ஈடான தலைவர்கள் இந்தியாவில் இல்லை. இதுக்கு பல்வேறு முறையாக சொல்லிவிட்டார். எல்லா துறைகளிலும் தமிழகம் வளர்ந்திருக்கிற நிலை. நம்முடைய தலைவர் 2 பெரியார் வலிமையான சிந்தனை கொண்டவர். இந்த நாட்டினுடைய உரிமை நம்ம கவர்னர், நம்ம ஒரு தீர்மானம் போடுகிறோம். சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை. இந்த அவையிலே போடப்படுகிற தீர்மானத்துக்கு கையெழுத்து போட வேண்டியவர் கவர்னர். ஆனா ஆர்.என். ரவி என்கிற ஒரு ஆர்.என். ரவி இந்திய தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கிற போது அனுப்பப்படுகிற எந்த திட்டத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த திட்டத்திலும் அவன் கையெழுத்து போடவில்லை. 3 ஆண்டுகளாக கடத்தி போட்டான். அரசு போராடியது, பல முறை அவர்கிட்ட பேசியது. ஆனால் எதற்கும் அவன் சாய்க்கவில்லை. உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டார். சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு 146 இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்த மாநிலத்தினுடைய உரிமையை சட்டசபையால் போடப்பட்ட தீர்மானத்திற்கு நீ கையெழுத்து போட்டிருக்க வேண்டும். நீ 3 ஆண்டு காலமாக கடத்திலே போட்டது குற்றம், இவன் குற்றவாளி என்று சொல்லி இந்த 10 தீர்மானங்களையும் சுப்ரீம் கோர்ட்டே கையெழுத்து போட்டு நீங்க எடுத்துங்க என்று சொல்லியது மட்டுமல்ல, கல்லூரிகளின் நிர்வாகத்திலும் முதல்வருக்கு அந்த ஆணையை எடுத்து விட்டார்கள். அந்த ஆணை என்னாச்சு? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு பயனடைகிறது. கல்லூரிகளுடைய நிர்வாக பொறுப்பு முதல்வரின் கைக்கு வந்துவிட்டது. இந்த பெருமையை பெற்று தந்த முதல்வர் நம்முடைய முதல்வர். இவரை
போகிறான் என்றால் இந்த மாநிலத்துடைய உரிமை எல்லாம் கைது போட்டுருந்தான். இந்த மாநிலத்தில் இருக்கிற முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய இந்த உரிமை, நம்முடைய இந்த மண்ணினுடைய உரிமை அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து கலாவதியாக்கி போனோம்னா அந்த எடப்பாடி படித்தேன். மோடி என்ன சொல்றாலும் செய்கிற ஒரு பெரிய அடிமை. அதனாலதான் மோடி கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்னு தெரியல. நீ உடனே வரணும், உன் பேர்ல வழக்கு போட போகிறோம், நீ 4000 கோடிக்கு மேல் மோசடி செய்திருக்கிறாய், ஊழல் செய்திருக்கிறாய், நீ உடனே டெல்லிக்கு வரணும்னா ஓடுறாயா இங்கிருந்து. எப்படி போகிறான்னு தெரியல. அவன் மாநிலத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழுவிலே போடப்பட்ட தீர்மானம் என்னன்னு தெரியலா, இனி பிஜேபியோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, செயற்குழு பொதுக்குழு எல்லோரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு பிஜேபியோடு இனி நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சொன்ன அந்த தீர்மானத்தை புறந்தள்ளிவிட்டு இவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இவன் மீது வழக்கு வந்துவிடும் என்பதற்காக ஓடுகிறான். ஓடிப்பாங்க. எப்படி உட்கார்ந்தாங்கல்ல, ஒரு அடிமையாக ஒரு திருடனை போர் உட்கார்ந்துருக்கான். கை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்துக்கிறாங்க. ஒரு பிரதமரோட ஒரு உள்துறை அமைச்சருக்கு முன்னாடி இவரும் திராணியோட உட்கார்ந்துருக்க அந்த அருகதை அமைச்சர் இல்ல பாத்தீங்களா, அங்க போய் உட்கார்ந்து அவன் நீ முன்ன இவன் அறிவிக்கல, இவன்கிட்ட கேட்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிஜேபி கூட்டணின்னு அவன் அறிவிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையிலே இன்றைக்கு எம்ஜிஆர் கொண்டு போனாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்களை இழுத்து சென்றார். அவர் திராவிட கட்சிக்காக 20 ஆண்டு காலம் உழைத்தவர். அவரை பற்றி நாம் குறை சொல்ல முடியாது. இவருக்கு என்ன யோகிதை இருக்கிறது? இவருக்கு திராவிடத்தை பற்றி ஒரு நிறுவனம் கேட்டான், திராவிடம் என்றால் என்ன என்று கேட்டான். திராவிடம் என்பது கன்னடமும் கனிதலும் கனிமலையாலும் உறுதி இன்னப்பல மொழிகள் உன்னிடத்தை தோன்றி ஒருவல வயலின் தாய்மானம். இந்த 4-5 மாநிலங்களும் சேர்ந்ததுதான் திராவிடம். இந்த 4-5 மாநிலங்களில் இருக்கிற மொழிதான் திராவிட மொழி. இந்த திராவிட மொழியையும் திராவிட மண்ணையும் ஆண்டுக் கொண்டிருப்பவர்கள் திராவிடர்கள். பேராசிரியர் அன்பழகன் ஒரு கூட்டத்தில் சொன்னார், நான் தமிழன் இல்லை திராவிடன் சொன்னார். நான் தமிழன் என்று சொன்னால் அதில் ஐயர்கள் இருக்காங்க. நான் திராவிடன் என்றால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், திராவிட இனத்துக்கு சொந்தக்காரன். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இனம் என்பதை சுட்டிக்காட்டினார் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மண்ணை எம்ஜிஆரால் ஒரு திருடனை இந்த ஆட்சியில சிக்கல் வந்ததுன்னா உடனே மோடி தலையிட்டார். இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு சரியான அடிமைகள் இருக்கிறார்கள், இவர்களை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்ற நப்பாசையின் அடிப்படையில நேரடியா மோடியை தலையிட்டான். தலையிட்டு இந்த கட்சியினுடைய கூட்டணிக்கு இந்த கட்சியில் 4 எம்எல்ஏ குறையலாம், இவன் முதலமைச்சராக வர முடியாது. அப்போ ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு இந்த 4 முதலமைச்சர் எம்எல்ஏக்களை ஆதரவு தாருங்கள், அவன் ஆட்சியை நிறுவியதே பிஜேபி. எப்படிங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை நிறுவனம் மத்திய அரசு என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை எண்ணிப்பார்கள். ஒரு அடிமை நமக்கு அகப்பட்டு விட்டான், இவனை வைத்து திமுகவை அழித்து விடலாம், திமுகவை பலகீனப்படுத்தி விடலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஆளுவதற்கு தமிழ்நாடு தடையாக இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்கிற எந்த செயலையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இவனுடைய செயல்பாடு இந்த தமிழ்நாட்டை நாம் எப்படி வெற்றி பெற்றால்தான் இந்தியாவிலே நாம் வலுவான ஆட்சியை தர முடியும் என்கிற அந்த ஆசையின் எண்ணத்தில் தான் அவன் எடப்பாடியை பிடித்தான். எடப்பாடிக்கு ஊர்லயே ஒன்றும் சொல்ல முடியல. அதுவும் போகும்போது எஸ்டிகார்ல போயிருக்கான். டெல்லியில போய் இறங்கி நிருபர் கேட்டான், என்னையா மோடி கிட்ட பேசுறீங்க என்னன்னு. இந்த நாட்டினுடைய பொருளாதார சம்பந்தமா, இந்த நாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிற வரி சம்பந்தமா, வரி நிகழ்ச்சிகள் சம்பந்தமா, நாட்டினுடைய மக்கள் வாழ்வை ஆதாரங்களை தர வேண்டும் என்பதற்காக பேசினேன் ஒரு பொய்ய சொல்லிட்டு இங்க நிருபர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. இவன் கட்சி தீர்மானம் போட்ட தீர்மானம் என்னங்காச்சு ஏங்க? அப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தன் இன்னைக்கு தமிழகத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிறான் என்று சொன்னார். இந்த சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணும் இந்த நாடும் நிம்மதியாக இருக்க வேண்டும், தன்மானத்தோடு இருக்க வேண்டும். ஒரு தன்மான பூமி. இந்த மாநிலத்துக்குள்ள அசோராட்சி கூட தமிழ்நாட்டில் நுழைய முடியல. இங்க எத்தனையோ ஆட்சிகள்லாம் வட இந்தியாவில் இருந்தவரை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த பழ
இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பதற்கு எடப்பாடியை போன்றவனை தூக்கி நிறுத்தியவன் மோடி. அவனாக ஜெயிக்க முடியவில்லை, அவனாக ஒத்துமைப்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த மோடி ஒரு தந்திரத்தை செய்து ஒரு தந்திரமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்ற நப்பாசியில் தான் இந்த எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு ஆட்சியை கொண்டு வந்து அமர்த்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அன்புக்குரிய நண்பர்களே, தமிழர்கள் என்ப ஒரு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் என்பான் உண்டு என்பான் புரட்சி கவிஞன் பாரதிதாசன். ஆகவே தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் இவைகளை எல்லாம் மீட்பதற்கு மோடி அவருடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா போன்றவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த நாடு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய கரம் வலுப்பட வேண்டும். நீங்கள் எல்லாம் எவரோ சொன்னால் என்பதற்கு ஓட்டை மாற்றி போட்டு விடுவீர்கள். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற எதிர்காலமே அழிந்துவிடும். இன்னைக்கு ஏன் அந்த மொழியில பிரச்சனை கொண்டு வரான், கல்வி துறையில கொண்டு வரான், எதுக்கு கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, இந்தியை கொண்டு வந்து எப்படி திருத்தணும்னு. இந்திக்காக போராடி பெரியார் அவர்களால் இந்த இந்திக்காக போராடி வீழ்ந்த தியாகிகள் ஏராளம். மொழி தியாகிகள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தாங்க. இந்த மொழிக்காக உயிர்நீத்தவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட இந்த தமிழை வீழ்த்துவதற்கு ஒரு சரியான ஆளாக அவன் எடப்பாடியை கருதுகிறார்கள். ஆகவே பொதுமக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி அதிமுக ஒரு சிலர் இருந்தாங்க, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும், நம்முடைய தாய்மொழி காக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் விட்டுக் கொடுத்து விடுவீர்களே ஆனால் நாளை அது காப்பாற்றப்பட முடியாமல் போய்விடும். இந்த பாசிச பிஜேபியை தமிழகத்தில் விட்டு விடுவோமே ஆனால் இந்த நாட்டினுடைய அதிகாரங்கள், இந்த நாட்டினுடைய சமத்துவங்கள், கல்வியே கூடாது. மூணாவதுலேயே ஒரு எக்ஸாம் வச்சுக்கிறான், பரீட்சை வச்சுக்கிறான். அப்படி மூணாவது பரீட்சை வச்சு அதுல பெயரா போற மாணவர்களை ஒதுக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது தொழில் செய்யலாம், அவங்களுக்கு நாங்க கடன் கொடுக்கணும். எப்படி பாருங்க. அப்புறம் அஞ்சாவது ஒரு தேர்தல் வைக்கணும், எக்ஸாம் வைக்கணுங்கிறான். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பில ஒரு தேர்வு வைக்கணுங்கிறான். அப்புறம் 10ஆம் வகுப்பில ஒரு தேர்வு வைக்கணுங்கிறான். எப்படியாவது இவர்கள் கல்வியை அழித்து விட வேண்டும் என்ற அந்த பயங்கரமான திட்டத்தை தீட்டிக் கொண்டுதான் அதற்கு சரியான ஆள் எடப்பாடி பழனிசாமி என்பதனை அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை பொதுமக்களாகிய நீங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். நண்பர்களே, தமிழ்நாடு வாழ வேண்டும், தமிழர்கள் தன்மானத்தோடு இருக்க வேண்டும். இது ஒரு தொன்மையும் பழமையும் வாய்ந்த நாடு. இந்த நாட்டிலே தமிழர்கள் வந்து உலகத்தில் 140 நாடுகளில் இருக்கிறார்கள். தமிழ் மொழி 6 நாடுகளிலே ஆட்சி மொழியாக இருக்கிறது. தமிழ் மொழி இங்கதான் நம்மளால் நம்ம காசுல வந்து தமிழ் காணும், இங்கதான் நம்ம நோட்டுல தமிழ் இல்ல. ஆனால் சிங்கப்பூர்ல நம்ம காசுல தமிழ்ல 1 ரூபாய் தமிழ் எழுதிருக்கான், மலேசியாவில் எழுதியிருக்கிறான், இலங்கையில எழுதப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நாம இந்தியா என்ற ஒரு கூட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பதனால் இப்போ நம்ம எதிர்க்கிற போது நம்முடைய முதல்வர் சொல்றாரு, நீ எனக்கு நிதி கொடுக்கல, நான் உனக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு. நாம அவனுக்கு ஜிஎஸ்டி வழியா 27 லட்சம் கோடி கொடுக்கிறோம் ஆண்டுக்கு. சாதாரண காசுல 20 லட்சம் கோடியை ஜிஎஸ்டிக்கு எவன் கையெழுத்து போட்டான்? இதே எடப்பாடி தான் கையெழுத்து போட்டான். ஆகவே நண்பர்களே, இது போன்ற ஒரு தவறான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணியை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். பொதுமக்களிடத்திலே சொல்ல வேண்டும், நம்முடைய உறவுக்காரர்களிடத்திலே வாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாடு இந்த மொழி காப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் உழைத்தார்கள். இந்த சமத்துவத்தை காண்பதற்கு, இந்த வளர்ச்சியை காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய காலமெல்லாம் உழைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இதற்கு வேறு யாரும் உயிரை கொண்டாட முடியாது. இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞரும் அண்ணாவும் செய்த சாதனைகள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்துவதற்கு அண்ணாவர்கள் பெரியாரிடத்திலே பயிற்சி பெற்றார். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஏன் உதயம் செய்தார் என்றால், பெரியார் வந்து தேர்தலில் நிற்க முடியாது, நாம பொதுத்தல் தான் செய்யணும்,
மக்கள் பணியை தான் செய்ய வேண்டும் என்று பெரியார் சொன்னார். ஆகவே இந்த மண்ணினுடைய பெருமை காக்க வேண்டும் என்றால் பெரியாரினுடைய உழைப்பை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நாகரிகமாக பெண்கள் இருக்கிறார்கள். சங்க இலக்கியங்களிலே ஏழைகள் இருந்தார்கள் என்று சொல்கிறார். ஒரு கவிஞன் பாடுகிறான், மேலே போகிற நாராயை பார்த்து சொல்கிறான், நாராய் நாராய் செந்தால் நாராய் பழம்படு மனையின் கிழங்கு பிளந்தன பவளக்கூர்வாய் செந்தால் நாராய் நீயும் உன்னுடைய மனைவின் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுத்தம் வாவியும் தங்கி நடை சுவர் கூரை. எப்படி சுவர் சுவர் நடைது நடை சுவர் கூரை கடை சுவர் பள்ளி பாடுபார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு உங்கோன் மாறன் வழுதி கூடலி ஆடையின்றி பாடலில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தள்ளி பேடையில் இருக்கும் பாம்பனவை இருக்கும் ஏழையானனை கண்டனமே என்று சங்க பாடலை சொல்லுகிறார். காங்கிரஸ்காரர்கள் ஆட்சியில் என்ன இருந்துச்சு? எங்க ஊர்ல ஒரு பண்ணை இருந்தது. அந்த பண்ணையில அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு அந்த ஊராட்சியில இருக்கிற ஏழைகள் எல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த பண்ணையில எவ்வளவு சம்பளம் கொடுப்பானா, ஒரு காலம் நெல் ஒரு வாரம் 6 நாளைக்கு காசு எவ்வளவுனா கார் ஒரு நாளைக்கு கார் வீசம் கொடுப்பான். வாழ முடியுமா? அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்கள் முதலே 1.25 ரூபாய் 2.25 இந்த சம்பளத்தை 5 ரூபாய் என்று சட்டமாக்கியவர் கலைஞர். இன்னைக்கு எவ்வளவு சம்பளம்? 800 ரூபாங்கிறான், 1000 சுற்று ரூபாங்கிறான், 1000க்கு மேலதான் கொத்தனாருக்கு. இதையெல்லாம் வடக்கு தெற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எடப்பாடி பழனிசாமியை போன்ற மோடியினுடைய கால்வருடி அவருடைய காலிலே கடப்பவன் மானம் இல்லாதவன் எப்படிப்பட்ட காலில விழுந்த அந்த சசிகலாவிடத்தை ஆட்சியில் புடுங்கினான். அந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினான். அவன் ஒரு துரோகத்தினுடைய எல்லையிலே போகிறவன். அவன் இந்த தமிழகத்தை அடகு வைத்து விட வேண்டும் என்று மோடிக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அயற்சியன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மண்ணின் பெருமை காக்கப்பட வேண்டும் என்றால், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால், நம்முடைய மாண்புக்குரிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய கல்வி, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதிக்கு எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய கழக நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய இனிய நன்றியினை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு தம்பி கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை இந்த சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய உளங்கணிந்த நன்றியினை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு இந்தியா